ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। ओम गुरुष्पिशति हस्तेन यद्यत् पश्यति चक्षुषा शिवं भवति तत्सर्वं शिवादेव प्रसादतः। न लिप्यते मलेनैव पद्मपत्रमिवाम्बसा। ओम वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विजित्य धीरः नामानि कृत्वाभिवदने यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् बृहदश्च दश्रः तमेवं विद्वान् अमृतैः भवति नान्यः पन्था अयनाय विद्यते। शिवा திருச்சிற்றம்பலம். ஒன்சுடரோன் நயன்மால் பிரசாபதி ஒன்சுடரான இரவியோடு இந்திரன் ஒன்சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள் தன்சுடராய் எங்கும் தற்பரமாவே. கண்ணப்ப நாயனார் திண்ணன் என்கின்ற கண்ணப்ப நாயனாருக்கு சில பாடல்கள் உள்ளது. அதாவது திருத்தொண்டர் வரலாற்றில் முதல் பாகத்திலிருந்து நான் சில பாடல்களை எடுத்திருக்கிறேன். அது என்னென்ன பாடல்கள் என்று காண்போம். குன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி ஞாமலியார்த்த வன்றிரல் விளவின் கோட்டு வார்வளை மருங்க தூங்கா பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை மூன்றில் ஐவனம் உணங்கு எமெங்கும் வன்புலி குருளையோடும் வயற்கரி கன்றியோடும் புந்தலை சிறுமர்கார்கள் புரிந்துடன் ஆடலன்றி அன்புறு காதல் கூற அணையுமான் பிளங்களோடும் இன்புற மரவியாடும் ஏற்றியர் மகளிரெங்கும் எய்தச்சி ராகமத்தில் இம்பியொடு சனை கேற்ப கொந்தமலர் ரும்புணலும் முதலான கொண்டனைந்தார் மைத்தலங் கொண்டனைந்தார் மலை மருந்தை வழிபாடு செய்வருந்த தவமுடைய முனிவர் சிவகோசரியர். இவ்வாறு கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. அது என்ன ஸ்லோகம் என்று பார்ப்போம். நீலம் வியாத நிஷாத ராஜ தனயம் சம்புப்ரியம் சாம்பவம் சைவாராதன தத்பரம் குசுமதிருக்கு சீர்ஷம் தனுர்பூஷணம் பாணே சம்யுதம் தூணிமாயுதரம் வியாக்ராதி நாலங்கிருதம் வந்தே ஸ்வர்ணமுகி தட்டே கிரிவரே ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரே. இவ்வாறு கண்ணப்பனாரின் கதையை காண்போம். ஒத்தப்பீன் என்னும் நாட்டில் உடுப்பூர் என்னும் ஊரில் நாகன் தத்தை என்பவர் வாழ்ந்து வந்தனர். வேடர் குலத்தில் பிறந்து விலங்குகளை வேட்டையாடுவதையே தன் தலைத்தொழிலாக வைத்திருந்தனர். அப்படிப்பட்ட அந்த தம்பதியருக்கு இறைவன் அருளால் தை மிருகசீரிஷத்தில் திண்ணன் என்பவர் பிறந்து வளர்ந்து வேட்டையாடுவதில் சிறந்ததாக இருந்து வந்தார். ஒருமுறை காளஹஸ்தி மலைக்கு ஒரு பன்றியை வேட்டையாட சென்றார். அங்கு ஒரு சிவலிங்கத்தினை கண்டார். அந்த நாள் முதல் வாயில் நீர் சுமந்து சென்று அபிஷேகம் செய்து தலையில் சொருகி வந்த பூக்கள் இலைகளை வைத்து அர்ச்சனை செய்து பன்றியின் இறைச்சியை உணவாக படைத்து வந்தார். இதனை பார்த்த சிவகோசரி என்றும் பிராமணன் மனம் வருந்தி, இறைவா, நான் என்ன செய்வேன் என்று இறைவனிடம் மிகுந்து அழுக, பின்பு இறைவன் அவருடைய கனவில் கூறினார், இந்த மாதிரி சின்னனோட பக்தியை இந்த உலகிற்கு அறிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி அவர் வரும்போது வாயில நீர் எடுத்துட்டு வரும்போது சிவலிங்கத்தோட வடகு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அப்போ அதை பார்த்துட்டு நாயனார் அவரோட வடது கண்ணை எடுத்து இறைவனோட வடது கண்ணில் வச்சிடறாரு. அவரு திரும்பி பார்த்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள தெற்கு கண்ணில இருந்து இடது கண்ணில இருந்து குருதி வலிய தொடங்கியது. இதனை பார்த்த நாயனார் ஒரு சனம் இல்லாமல் தன்னுடைய காலால் கண்ணை அடையாளம் செய்து தன்னுடைய கண்ணை எடுக்க முயன்றார். அப்போது இறைவன் காட்சியளித்து கண்ணப்பா என்ற பெயர் சூட்டி தன்னுடன் இணைத்து கொண்டார். இவ்வாறாக
இன்னொரு பாடலை நான் கூறுகிறேன். கூறிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தன்மலர் அலங்கள் தாதை தாய்மகன் கலிப்ப வந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமான் திருவாய் நீரில் உன்னை தமுதம் ஊறி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணமென் பவள செவ்வாய் குத்தடி வளர நின்றார். அறிகிவோம்.